அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது சந்திரன் சனி சேர்க்கை, சனி சந்திரன் சேர்க்கை, புணர்ப்பு தோஷம் என்று சொல்லி புணர்ப்பு தோஷம் என்று சொல்லி அவங்கள என்ன சொல்கிறான்னா புணர்ப்பு தோஷம் என்பது அது என்ன சொன்னாங்கன்னா காரிய தடைகளை கொடுக்கக்கூடியது. சிந்தனைகளில் சில பேருக்கு என்ன சொன்னாங்கன்னா ஆணாக இருந்தால் பெண்ணை பற்றி சிந்திப்பது, பெண்ணாக இருந்தால் ஆணை பற்றி சிந்திப்பது. இதுதான் புணர்ப்பு தோஷம். புணர்ப்பு அப்படின்னாலே, புணர்ப்பு என்று சொன்னால் ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது தான். புணர்ப்பு என்பது ஒரு ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பு என்பது என்ன சொன்னான்னா ரொம்ப ஈஸியாக ஈர்க்கும். யார் என்ன சொன்னா சந்திரன் சனி சேர்க்கை உடையவர்களிடமோ, சந்திரன் சனி எதிர்கேந்திரம் பெற்றவர்களிடமோ, சந்திரனுக்கு 1-5-9 அல்லது சந்திரனுக்கு 1-5-9-7 சனி இருக்க பிறந்தவர்களிடம் நாம் போய் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால் நீங்கள் சீக்கிரம் வெளியே வர முடியாதுன்னா அந்த அளவுக்கு என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அவர்களால் ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்பட்டு அவர்களை உங்களால் விட முடியாது. அது நல்ல நட்பாக இருக்கின்ற வரை என்ன சொன்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல நட்பாக இருந்தால் யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நட்பு என்ன சொன்னான்னா தீயதாக போய் என்ன சொன்னான்னா சமூகத்தில் ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்கும் போது தான், அது சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் என்ன சொன்னா ஏன்டா இதை போய் நம்ம சாதாரணமாக எடுத்தது பிரச்சனையாக வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது வரைக்கும் அது என்ன சொன்னான்னா ஒரு இனிப்பு போன்ற விஷயம்தான். நான் நிறையா சந்திரனோடு சனி சேர்ந்த ஜாதகங்கள் பெண்கள் ஜாதகம் வரும், ஆண்கள் ஜாதகம் வரும், அதை பார்த்துருக்கேன். அவர்கள் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெண்ணோடு ஆண் ஒரு நட்பு, ஆணோடு பெண் ஒரு நட்பு. இந்த மாதிரி அவர்கள் ஏதோ அந்த தன்னுடைய மனக்குறைகளை, மன சங்கடங்களை, மன டிப்ரெஷனை போக்கிக் கொள்வதற்கு பிறரிடம் தன்னுடைய மைனஸான ஆறுதல் தேடுவது தான். இதை எல்லாரும் நீங்கள் இப்படித்தான் எடுக்கணும். ஆறுதல் தேடுவது அந்த ஆறுதல் தேடுவது தான் இந்த சனி சந்திரன் சேர்க்கை. ஆறுதல் தேடுவது தான். அந்த ஆறுதல் தேடுவதை என்ன சொல்கிறேன்னா நீங்கள் என்ன சொல்கிறேன்னா நான் எல்லாரும் என்ன சொல்கிறேன்னா அந்த ஆறுதல் தேடுவது ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா நட்போடு இருக்கும்போது இந்த சமூகம் நம்மளை கொச்சையாக பார்த்து விடுது. இவ்வளோதான். இது ஒரு ஆறுதல் தேடுகின்ற விஷயம்தான். ஆறுதல் தேடாத விஷயம் கிடையாது. ஆறுதல் வேணும். சனி சந்திரன் சேர்க்கை இருந்தால் ஆறுதல் வேண்டும். ஆறுதலாக பேச வேண்டும். ஒருத்தருடைய குறையை கேட்டு அதற்கு கவலைப்படாதீர்கள், ஒன்றும் பிரச்சனை இருக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய மனப்பக்குவம் நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு நபர் தேவை என்பது தான் சனி சந்திரனுடைய புணர்ப்பு தோஷம். இது என்ன சொன்னா ஒரு எல்கைக்கு மீறி போய் பிரச்சனையை உண்டாக்கிறது. எல்கைக்கு மீறி பிரச்சனையை உண்டாக்கிறது. அப்போ கட்டுப்பாடு இல்லை அப்படின்ட்டு வந்துடும். சரி, அப்போ இதுக்கு என்ன சொன்னான்னா இது ஒரு பகுதி, இதுதான் பெரிய பகுதி. இதற்கு அடுத்து என்ன சொன்னால் காரியத்தடை, மன அழுத்தம் எப்பயுமே இருக்கும். இவர்கள்ட்ட குழப்பம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு என்ன சொன்னால் பைத்தியமாக்கி விட்டுரும். கண்டிப்பாக பைத்தியமாக்கி விட்டுரும். அப்போ என்ன சொன்னான்னா ஒரு சிந்தனையை லேசாக பண்ணிவிட்டு அப்படியே விட்டணும். அதை நீங்கள் மைண்டூட்டாக தோண்டி கிளறினீங்கன்னா அந்த இடத்துல போய் ஃபைட்டிங் ஆகி என்ன சொல்கிறான்னா தவறே இல்லாத இடத்தில் தவறு இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய மனம் என்று சொல்லக்கூடிய அந்த குதிரையை சந்திரனுக்கு எடுத்து போடுவோம், சனிக்கு எடுத்து போடுவோம். அப்போ என்ன சொல்கிறான்னா தவறே இருக்காது. தவறு இல்லாதது கொஞ்சம் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சீக்கிரமாக எதிர்பார்த்துருப்பீங்க. சீக்கிரமாக எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை
எதிராளி வந்து அவன் தாமதமாக நம்மளிடம் வந்து என்ன சொல்கிறான், தாமதமாக நம்மளுடைய சூழ்நிலையால் தாமதமாக வரும்போது நம்மளிடம் இவர்கள் ஏதோ ஏமாற்றுகிறார்களோ அல்லது பொய் சொல்லுகிறார்களோ அல்லது நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றிட்டாங்கிற மனம் சூழ்நிலை நம்மகிட்ட வந்துடும். அப்போ வரும்போது என்ன சொல்கிறான்னா, எதிரி நிராயுதிபாணியாக உண்மையாக இருப்பான். அவனுடைய லேட்டு நம்மளுடைய கர்மா, அவனுடைய லேட்டு காரணம் நம்மளுடைய கர்மா. அப்போ அதை சுத்தமாக நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விசாரித்து ஆராய்ந்து அறிவதற்கு முன்னாடி இந்த கூறுகட்ட சந்திரன் என்ன செஞ்சிடும்னா, படபடன் பேசி வந்து என்ன சொல்கிறேன்னா காரியத்தை கெடுத்து நட்பை இழந்துவிடும். அதற்கு பிறகு வந்து என்ன சொல்கிறான்னா, இவங்க இப்படி பேசினவங்க என்ன சொல்கிறான்னா, திரும்ப சமாதானமாய் திரும்பி எந்த ஆளை போய் கடித்தாங்களோ அந்த ஆளை போய் வந்து நிதானமாக பேசி வந்து திரும்ப என்ன செஞ்சிருவான், நட்பாயிரும். இவங்க சாகுற வரைக்கும் என்ன சொல்கிற, நட்பானவன் பிரிய மாட்டான். சனிசந்திரன் சேர்க்கை பிறண்டாக இருந்தவன் யாராக இருந்தாலும், 2 நண்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரிதான், 2 பெண்கள் நட்பாக இருந்தாலும், ஆணும் பெண் நட்பாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாண் நட்பாக இருந்தாலும் சரிதான், என்ன நடக்கும் தெரியுமா, சண்டை போடுவாங்க, ஒருத்தர் சந்தேகப்படுவாங்க. ஆனால் கடைசியில் பாருங்கள், எல்லாருக்கும் முன்னாடி என்ன சொல்லுவார், இனிமேல் ஜென்மத்துக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு இங்கிட்டு ஒரு இடத்துல சொல்லிடுவான். சாயந்தரம் போய் என்ன சொன்னான்னு 2 பேரும் என்ன சொன்னான்னா, தேங்க்யூ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு, நீ மன்னிச்சிக்கோ நான் மன்னிச்சிக்கொண்டு போயிடும். இதுதான் நடந்தது. பெரும்பாலானது இப்படி தான் இருக்கும். இதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது, இப்படி தான் இருக்கும். அப்போ இவங்க சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரச்சனை வரும்போது இன்னொருத்தர் ஊடாளர் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, இனிமேல் நான் ஏர்டே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் இங்கிட்டு முடிஞ்சு போனவொடனே என்ன சொன்னால், இந்த என்ன செய்வான், சந்திரன் விட மாட்டான். விடாமல் போய் என்ன சொன்னால் திரும்ப ஒன்று வரும்போது அதே குழப்பத்தில் அங்கே இருக்கும். இந்த குழப்பமும் திரும்ப ஒன்று சேர்ந்துக்கிடும், திரும்ப சண்டை போடும், திரும்ப ஒன்று சேர்ந்துக்கிடும். காலம் பூரா வந்து என்ன சொல்கிறான்னா, சனி சந்திரன் சேர்க்கை என்று இருக்கின்ற சனி சந்திரன் எதிர்கேந்திரம் உடையவர்கள், சனிக்கு 1:5 வந்து சந்திரன் இருக்கின்றவர்கள் எந்த காலத்திலும் அவர்கள் நட்பை சாகின்றவரை இழக்க மாட்டார். இதுதான் உண்மையான ஃபேக்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 27 வருஷம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சரி, இது இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டரெல்லாம் எடுத்துக்கிடாதீங்க. இந்த உலகத்தில் வந்து எதுவுமே தப்பானதும் கிடையாது, எதுவுமே 100% ரைட்டானதும் கிடையாது. மனசாட்சி, உன்னுடைய கர்மா வந்து பிறரை பாதித்து கண்ணீர் விட வைத்தால் அது பாவம். உன்னுடைய கர்மாவால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு கண்ணீர் விட்டால் அது பாவம்தான். கண்ணீர் விடாதவரை, அடுத்தவர்கள் சஞ்சலப்படாதவரை வந்து ஒரு செயல் இருக்குமானால் அது பாவம் கிடையாது என்பது எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப போகணும், ரொம்ப விரிவாக போகணும். அதற்கு இன்னும் காலங்கள் இருக்குது, நிறைய வீடியோ போடும்போது அதை சொல்கிறேன். அப்போ காரியத்தடை இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும், குழப்பத்தின் கூடாரம் இவங்க தான். இவங்களால் 90% சடக்குன்னு சக்ஸஸை சாதிச்சிடலாம். 90% சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறவன் சாதிச்சிருவான். 90% வந்து உச்சிக்கு போய் வந்து என்ன சொன்னாலும் கடைசியில் வெள்ளை அடிக்கிறதுக்கு மட்டும் தொட்டிருக்காரு. வீடெல்லாம் படபடன்னு கட்டிடுவான். கடைசியில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தச்சு கழிக்கிறதுக்கு, பால் காய்ச்சறதுக்கு, ப்ளஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த ஃபைனல் ஃபினிஷிங்க்கு வந்து காசு இருக்காது. அப்போ இவங்க என்ன செய்யணும்னா, ஒரு காரியத்தை எடுத்து சீக்கிரமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வல்லமை இவர்களிடம் உண்டு. ஆனால் இவர்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு வேலை எடுக்காங்க, அதில் எவ்வளவு செலவாகுதோ அதில் ஒரு 10% எங்கேயாவது ஒரு ஒதுக்கமான இடத்துல என்ன செஞ்சுருக்கணும். இவர்களுக்கு எப்பயுமே கடைசி 10% ஆபத்தான விஷயத்தில் வந்து பொருளாதார நஷ்டமோ மன கஷ்டமோ வந்து வந்துடும். அப்போ என்ன செய்யணும்னா, அந்த ஒரு 10% பகுதியை வந்து எங்கேயாவது எடுத்து மறைத்து வைக்க வேண்டும். மறைச்சி வச்சுட்டு அது இல்லாதது மாதிரி வந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்கும். அது இல்லை, நம்மகிட்ட இல்லை, அது இல்லை அப்படிங்கிற மாதிரி மனோநிலையை நீங்கள் மாற்றிக்கொண்டே இருக்கணும். கடைசி உங்கள் 90% வேலை முடிஞ்சு 10%க்கு திண்டாடும் போது, அங்கே ஒரு இடத்துல காசு இருக்குல்ல, அதை எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும். இது மனத்திற்கும் அதுதான், பொருளாதாரத்திற்கும் அதுதான். 90% வேலைப்பாயி 10% மனஸ்தாபம் வரும்.
மனஸ்தாபம் வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா அந்த 10% நிதி மாதிரி நமக்கு உதவி செய்யும் மாதிரி 10% என்ன சொல்கிறான்னா மனக்குழப்பத்தை என்ன செய்யணும், கௌரவம் பாராமல் என்ன சொல்கிறான்னா நாம் ஒரு செயலில் இறங்கிவிட்டோம் என்று சொன்னால், கௌரவம் தானே பிரச்சனைக்குரிய. சந்திரன் என்பது கௌரவம், ஈகோ. சனி என்பது எப்பயுமே ஒரே ஒரு விஷயம், காரியத்தடை தான். இதில் சந்திரன் சனி சேர்க்கையுடைய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சாப்பாடு. சந்திரன் ரொம்ப விருப்பப்படக்கூடியவர். நல்லா கவக்கு நல்லா சாப்பிடும். கூட 2 உளுந்தவடைய திம்மா எல்லாம் தின்றுவான். அப்போ அவன் சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிடுவான். எப்பாடு சூப்பராக இருக்குது, சாப்பாடு நல்லாயிருக்கு, கூட ஒரு கவலை வேணும், சப்பாத்தி நல்லாயிருக்கு, ஒரு கவலை வேணும், எக்ஸ்ட்ரா ஒன்று வேணும்னு சந்திரன் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு என்ன சொன்னானோ ஒரு மணி நேரம் கழிச்சு சனி அப்போ தான் வேலையை காமிப்பார். இவ்வளவு அற்புதமாக ருசியாக சாப்பிடுவதற்காகவா என்னிடம் நீ சேர்ந்தாய்? இல்லையே. அதனால் அப்படியே வயிறை என்ன சொல்கிறான்னா உப்புசமாக்கிடுவார். ஆக்கி என்ன செய்வான் தெரியுமா, எவ்வளோ தூரத்துக்கு சாப்பிடணும் மரணம். அப்போ நினைப்போம், அந்த உப்புசத்தை பற்றி நினைக்கும் போது என்ன செய்வான், நாளைக்கு என்ன சொன்னால் சோத்தை குறைச்சி தான் சாப்பிடணும், இவ்வளோ சாப்பிட்டதுனால தான் வயிறு முட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனை யார்கிட்ட வரும், சந்திரன்கிட்ட வரும். மறுநாள் சாப்பிடும்போது என்ன செய்வான், அதே இது என்ன சொல்கிறான்னா சனி இவனை மறக்கடிச்சிருவார். நீ நல்லா சாப்பிடு மகனே, நல்லா சாப்பிடு அப்படின்னு சாப்பிட விட்டு இவனை என்ன சொல்கிறான்னா சந்திரனை இம்சைப்படுத்துவதற்காகத்தான். இதில் புணர்ச்சி தோஷத்தோடைய வேகம் என்பது என்ன சொல்கிறான்னா, சந்திரனை கெடுப்பதற்குத்தான் சனி சேர்ந்தாரே தவிர சனியை போய் சந்திரன் கெடுக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் ஏற்கனவே என்ன சொல்ல 1.5 பர்லாங் மெதுவாக நடந்து வர்றாரு. 2.5 வருஷம் ஒரு கட்டத்துக்குள்ளே உட்காந்து என்ன சொன்னான்னா மெதுவாக ஊந்து வருவார். இந்த ஆள் என்ன சொன்னான்னா 2.5 நாளையில் ஒரு கட்டத்தை தாண்டவனை போய் பிணக்கத்தை உண்டு பண்ணுவது சனிதானே தவிர சந்திரன் கிடையாது. சந்திரனை மாதிரி என்ன சொன்ன ஒரு கட்டத்தை என்ன சொன்ன 2.5 நாளையில் தாண்டி இன்னைக்கு என்ன நட்சத்திரம், 2 நாள் கழிச்சு என்ன நட்சத்திரம், அப்படி 27 நட்சத்திரங்களை என்ன சொல்கிறான்னா சுற்றி வந்துடுறாரு. 30 நாளையில் என்ன சொல்கிறான்னா 12/2/24 12.5/6 30 நாளையில் ஒரு கட்டத்தை சுற்றி வருகின்ற அற்புதமான ஜாம்பவான் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரனை கெடுப்பது சனியே. ஆமாம், நல்லா தொழில் ஓடிக்கிட்டு இருக்கோம். சனி சந்திரன் சேர்க்கைக்கு பட்டாக்குன்னு என்ன செய்வான் தெரியுமா, சனியை ஆப்பிடிச்சு விட்டுருவோம். சந்திரன் என்ன செய்வார், ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னவொன்னே என்ன சொல்கிறான்னா ஒரு பயங்கரமான பிறரிடம் என்ன சொன்னான்னா வெளிச்சத்தை வாங்கி என்ன சொன்னான்னா சந்திரனுடைய நிலவை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலகத்திலே அற்புதமான குளுமையுடைய அந்த நிலவை, பௌர்ணமியை நீங்கள் பாருங்கள், இந்த உலகமே பிரகாசமாக இருக்கும். அப்பேற்பட்ட சந்திரனை ஐஸ் கட்டி பனிக்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இருண்ட கிரகம் என்ன சொன்னான் தாக்கும்போது என்ன செய்வான், அப்படியே நிலை உழைந்து போவான். அவன் நிம்மதி இல்லாமல் போய்விடுவான், நிம்மதி இல்லாமல் போயிடுவான். அந்த நிம்மதி இல்லாத தன்மையை கொடுப்பதற்காகவே இந்த புணர்ச்சி தோஷத்தை கொடுத்தான். புணர்ச்சி தோஷம் என்பது என்னது, ஒரு ஆவலாக இருக்கின்ற மனிதனை என்ன சொன்னான்னா சுலோவாக்கி ஒண்ணுமில்லாமாக்கி சந்திரனைத்தான் சனி கெடுப்பாரே தவிர சனியை சந்திரன் கெடுக்கவே மாட்டான். ஒரு இருண்ட கிரகத்தின் மேல் போய் என்ன சொன்னா சந்திரன் உட்காரும்போது, பௌர்ணமி சந்திரன் உட்காரும்போது இருட்டாக இருக்கிறவனை போய் பேட்டரி அடித்து பார்த்தா முகம் தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு இருக்கிற சந்திரனை கெடுப்பது சனி தான். அதனால தான் என்னன்னா நீங்கள் எப்பயுமே 90% உங்களுடைய சந்திரனுடைய வேகத்தால் ஜெயித்து விடுவீங்க. 10% என்ன சொல்கிறான்னா நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தையோ அறிவையோ ஒரு இடத்துல இப்படி வந்தால் இப்படி செயல்பட்டுக்கிடுவோம் அப்படிங்கிற அறிவை ஒரு பக்கத்தில் வச்சுருக்கணும். இப்படி வந்தால் இதை இப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொருளாதாரத்தை வச்சுக்கணும். 2 தான். 2வது, இந்த சனி சந்திரன் சேர்க்கை புணர்ச்சி தோஷம்னு சொல்கிறாங்க இல்லையா, புணர்ச்சி தோஷம் கண்டிப்பாக வாழ்நாளில் வரும் வராமலாம் இருக்காது. அது என்ன சொன்னால் எந்த கிரகத்தில் யாராக இருந்தாலும் அதை என்ன சொன்னாலும் நான் ஒமிட் பண்ணிட்டேன், நான் கெட்டிக்காரர் அப்படிங்க. அவன் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறான்னு, நீ பனைமரத்துக்கடியிலிருந்து பதனி கொடுத்தாய் என்று சொன்னாலும் பால் கொடுத்தாய் என்று சொன்னாலும் நீ பனைமரத்துக்கடியில் நின்னா மைனஸாக தான் இருந்திருப்ப அப்படிங்கிறத அந்த உலகம் சொல்லும்.
உன்னுடைய மனசாட்சிக்கு வேணால் நீ கரெக்டாக இருக்கலாம். அப்போ சந்திரன் சனி சேர்க்கை உள்ளவர்கள் இதை போக்குவதற்கு குழந்தைகளுக்கு நித்தமும் ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க சொல்லி வந்து சாஸ்திரம் சொல்லுது. அது எல்லா நாளும் செய்ய முடியாது. அப்போ எங்கோ இந்த சந்திரன் சனி சேர்க்கை உடையவர்களுக்கு சின்ன குழந்தைகளுடைய பழக்கங்கள், நம்ம போகிற இடத்துல கண்டிப்பாக ஒரு குழந்தை நம்மளை பார்த்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாலும் நம்மளை அடுத்த தடவை போகும்போது ஸ்மைல் பண்ணும், உறுதியாக பண்ணும். ஏன்னா நம்ம தோஷத்தை போக்கணும் இல்லையா. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா அந்த குழந்தைகளுக்கு பண்டங்கள் வாங்கணும். அவங்க வீட்லேயும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வாங்கிக்கோ அப்படின்றவங்க. நம்ம இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது இதற்கு தீர்ப்பதற்கு சந்திரன் சனி சேர்க்கை வந்து தோஷத்தை இருக்குது. இளம் குழந்தைகளுக்கு 15 வயதுக்கு உள்ளாக இருக்கின்ற குழந்தை, 10 வயதுக்குள்ளே தான் அந்த குழந்தை இருக்கணும். ஏன்னா 15 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு வாங்கிட்டு போக்சா சட்டத்தில் போட்டுருவோம். ஏன்னா நம்ம ஆளுக அப்படி, அவன் இந்த காலத்தில் 60 வயசு கிழவனாக இருந்தாலும் ஒரு பிள்ளைகிட்ட போய் என்னவாப்பா நல்லா இருக்கேன் என்ன வந்தேன்னு அடுத்த செகண்ட் என்ன செஞ்சுறான், ஐயோ கிழவை ஏதாவது பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போக்சோ சட்டத்துக்கு கொண்டு வந்துடுறான். இந்த காலத்தில் வந்து இப்போதைக்கு பெரியாளாக இருக்கின்ற என்னுடைய வயதுக்குடையவர்கள் கூட இளம் பெண்களிடம் பேசுவதற்கு தயக்கமாக இருக்கிறது. என்ன காரணம்னா, வாத்தியார் ஏதாவது பெரம்பத்துக்கிட்டா சட்டத்தால் தண்டிக்காங்க. ஆனால் வாத்தியார் இப்போ சரியில்லை. எல்லா வாத்தியாரும் என்ன சொன்னாலும் போக்சோ சட்டத்தில் தான் போகிறோம். எதுக்குடா நீ வாத்தியாராக வந்துட்ட, உனக்கு என்ன கண்ணியம் கடமை கட்டுப்பாடு, நீ போதிக்க வேண்டிய நீ வந்து என்ன சொன்னான்னா வந்து நிறையா விஷயங்களை பார்க்கும்போது என்ன சொன்னான்னா ஏன் இப்படி போகிறார்கள் அப்படிங்க. அவங்க ஜாதகத்தில் வந்து குரு வக்கரமாக இருக்கும். நான் பாருங்க, குரு வக்கரமான காலத்தில் சூரியனுக்கு 7ல் குரு, சூரியனுக்கு 7ல் குரு இருக்கும்போது என்ன சொன்னா பாகன் கவனமாக இருந்திருக்கணும்ல, யானைகளிடம் கவனமாக இருக்கணும். குரு என்று சொன்னால் யானை. அப்போ திருச்செந்தூர் யானை என்ன செஞ்சிச்சு, 2 பேரும் ஒரே இதில் தூக்கி அடித்து வந்து கொண்டு ஓடிச்சு. அப்போ ஜோதிட சூத்திரத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க ஜோதிடத்தை நம்ப மாட்டேன், அது விதிப்படி நடக்கும் என்று சொல்லுகிறீர்களே. இப்போ வந்து என்ன சொன்னா கார்த்திகை மாதம் வந்து பிறந்துருச்சு, கார்த்திகை மாதம் பிறந்துச்சு. அப்போ சூரியனுக்கு ஏற்கனவே அவர் வந்து என்ன சொன்னா சூரியனுக்கு ஐப்பசி மாதத்தில் சூரியன் இருக்கும்போது 8ல் தான் குரு இருந்தார். இப்போ வந்து என்ன சொன்னால் 7க்கு இல்லை நேருக்கு குரு வக்கரமாயிட்டார். அப்போ குரு வக்கரமானது என்ன சொன்னால் தன்னை வந்து அன்பாக அழகாக குளிப்பாட்டி உணவு கொடுத்த பாகனையே கொன்று விட்டதே. இதுதான் வக்கரகுரு காலத்தில் வந்து குழந்தைகளிடம் என்ன சொன்னான்னா தகப்பனார்களும் தாயார்களும் அன்பாக அறிவாக பேசணும். என்ன காரணம்னா என்ன சொன்னால் கல்யாணம் முடிக்காத குழந்தைகிட்ட, கல்யாணம் முடித்த குழந்தைகிட்ட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது குழந்தையாக இருந்தாலும் அது கணவர் குழந்தைகள் அந்த மாதிரி. அப்போ கல்யாணம் முடியாத வந்து டீனேஜ் பாய்ஸ், காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, கல்யாணம் முடியாத ஆண் பெண் அனைவருமே குருவே. இந்த குரு வக்கரம் எப்போ நிவர்த்தியாகும், கரெக்டாக இப்போதைக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து 6ல் இருக்கார், அதுக்கடுத்து மார்கழியில் வந்து என்ன சொன்னால் 5க்கு வருவார். அப்போ குரு சூரியன் மகரத்திலையா சூரியன் கும்பத்தில் வருகின்ற வரை, சூரியன் கும்பத்தில் வரணும். அப்போ கார்த்திகை இருக்குது, மார்கழி இருக்குது, தை இருக்குது, மாசி இருக்குது, 120 நாள் குரு வக்கரகதியில் தான் இருப்பார். அப்போ குருவுக்கு 10ல் வந்து என்ன சொன்னான்னா வந்து சூரியன் வரும்போது தான் இது நிவர்த்தியாகும். அப்போ கவனமாக இருக்கணும். பெரும் பணத்தில் வந்து பிரச்சனை வரும், பொருளாதாரத்தில் பிரச்சனை வரும், இத்தனை. அதனால் என்ன சொன்னான்னா சனி சந்திரன் சேர்க்கையுடைய தீர்வு என்ன, தீர்வுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு சாமி இருக்கு. இந்த சனி சந்திரன் சேர்க்கை உடையவர்களுடைய தெருவிலோ அந்த ஏரியாவில், நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒரு அம்மன் கோவிலை பிரபலமாக வருடம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வான வேடிக்கைகளோடு முளைப்பாரி எடுத்து ஒரு விழா கொண்டாடக்கூடிய இடமாக இந்த சனி சந்திரன் சேர்க்கையுடையவர்களுடைய இடத்துல இருக்கும். சனி சந்திரன் சேர்க்கையுடையவர்கள் இருக்கின்ற ஜாதகத்தில் அந்த ஏரியாவில் ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கும். அது முத்து மாரியம்மனாக இருக்கலாம், சந்தன மாரியம்மனாக இருக்கலாம், எந்த மாரியம்மன் கோவிலாக இருந்தாலும் சனி சந்திரன் சேர்க்கை இருக்கின்ற ஜாதகத்தில் ஒரு மாரியம்மன் கோவில்
உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கலாம், அல்லது நீங்கள் இருக்கிற ஏரியாக்குள்ளே உங்கள் வீட்டில் வந்து வரி வாங்கிடுவாங்க. சார் நம்ம ஏரியாவில் இருக்குது சார், நீங்கள் தலைக்கட்டு வரி கொடுங்க அப்படிமா, தலைக்கட்டு வரி வாங்கிடுவான். ஆனால் தலைக்கட்டு வரி கொடுத்துருவீங்க. ஆனால் அந்த அம்மனுடைய பிரசாதம் வருடம் அந்த விழா கொண்டும் போடும்போது உங்களுடைய வீட்டுக்கு வரும். எப்படி வரும்? ஜோதிடம் இப்படித்தான் இருக்குது. அதனால் இந்த சனி சந்திரன் சேர்க்கை உடையவர்கள் 90% வந்து என்ன சொன்னாலும் வெற்றியாளர்கள். 10% வந்து என்ன சொன்னால் 90% வெற்றியை ருசிக்க விடாமல் சங்கடப்படுத்தும். அதனால் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு தொடர்ச்சியாக செய்தீர்கள் என்று சொன்னால் 6 மாதத்துக்கு ஒருக்க போங்க. தொழிலில் இருக்கிற கஷ்டம் போயிடும். ஒன்று என்ன கிழமை போகணும்? சனிக்கிழமை போகணும் அல்லது திங்கக்கிழமை போகணும். இந்த 2 நாளில் ஒரு நாள், ஒரு தடவை சனிக்கிழமை போனீங்கன்னா ஒரு நாள் திங்கக்கிழமை போங்க. சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு பண்ணுவதும், நம்ம ஊரில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அம்மன் என்று சொன்னால் மாரியம்மனாகத்தான் இருக்கணும். அந்த மாரியம்மன் வழிபாடை நீங்கள் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக என்று சொன்னார்னா வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற சனி சந்திரன் சேர்க்கையின் உண்மையான சொரூபம் கண்டிப்பாக குறைந்து தடங்கள் இல்லாமல், காரிய தடை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு தலையில் பாம்புடன் இருக்கின்ற சமயபுரத்து மாரியம்மனை போற்றி நாமல் இந்த சனி சந்திரன் சேர்க்கிறவர்கள் மாரியம்மன் வழிபாடும் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு பண்ணி உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.